உங்கள் விஜய். அடுத்த வாரம் பழனிக்கு போறேன். எதுக்குன்னு கேக்கலையே. உங்க உடம்பு சரியாயிட்டா அடிவாரத்துல இருந்து நடந்தே வரதா வேண்டுதல். மொத்தம் 1100 படிக்கட்டு இருக்கு. தேங்க்யூ சுபு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட்னு சொல்லலாம்ல. என்னாச்சு? தலைவலிக்குது. அமைக்க விடுவா? நர்ஸ். நர்ஸ் எதுக்கு? தலை பிடிச்சு விடவா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? பாடவா? எனக்கு லதா மங்கேஷ்கர் வாய்ஸ்னு எல்லாரும் சொல்வாங்க. நான் தூங்க போறேன். அப்ப தாலாட்டு பாடுறேன். பேசாம இருக்கியா? நீங்க தூங்குங்க. நீ என்ன பண்ண போற? பார்த்துக்கிட்டே இருப்பேன் உங்களை. எனக்கு ஒரு டவுட். என்ன? சிவா எதுக்கு சூசைட் ட்ரை பண்ணா? அது ஒண்ணு இல்ல, எம்பி வீட்ல பொண்ணு பாக்குறாங்கன்னு சொன்னோம். எம்பிய கல்யாண குளத்துல பார்க்க முடியாம சிவா பாய்சன் குடிச்சிட்டான். போட்டனா கைல் உண்மையை சொல்லுவா? ஏய், என்ன பத்தி ஏதாவது சொன்ன பல்ல நீ நிப்பாட்டு. நான் கைல் கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே அது செட்டு பல்லு தான் இல்லையா எம்பி? உங்களை எல்லாம் வீட்ல பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? சிவா விஷயம் குடிக்க உண்மையான காரணம் இருக்குன்னு சொன்னேன். என்னது அது? ஓ ரேடியோ குரலை கேட்டுதான். ஏய் நீ நிப்பாட்டுறா. அது ஒண்ணும் இல்ல கைல். சிவாவுக்கு நடிகர் தனுஷ் மாதிரி உடம்பு குச்சி மிட்டாய் செய்து கொண்டு வரணும்னு ஆசை. பாவம் அவன் ஒன்னு நினைச்சான், கடவுள் ஒன்னு நினைக்கிறாரு. குச்சி முட்டையா மாற வேண்டியவன் கும்பகோணம் கோயில் பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி பெருத்துக்கிட்டே போறான். டேய் விடுங்கடா, பாவம் அவனுக்கு என்ன டிப்ரெஷனோ. நல்ல வேளை பொழைச்சுக்கிட்டான். ஏய் சைலண்ட், அக்கா வராங்க. ஸ்னேஹா. ஓகே. அக்கா வாங்கக்கா. என்னக்கா ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இருக்கீங்க? இல்லம்மா, நான் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் கோவமா இருக்கா. அக்கா 2 மணி நேரமா வெளியே நின்னுட்டு இருக்கோம். உள்ள போய் இப்ப நாங்க பாலாவை பார்க்க போறோம். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. சுபு எங்க? உள்ள இருக்கா. அப்ப நீங்க வெளியிலே இருங்க. அக்கா நீங்க ஹாஸ்பிட்டல்ல நாகேஸ்வரராவ் பார்க் மாதிரி டீல் பண்றதை எங்களால ஒத்துக்க முடியாது. டோனி டேபிள் எப்ப வருது? என்ன டேபிள்? டென்னிஸ் டேபிள் டென்னிஸ். பாலா ரூம்குள்ள வச்சு விளையாட போறீங்களா? நீங்க உங்க செல்வாக்க பயன்படுத்தி பெரிய டாக்டர் ரூம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அங்க வச்சிடலாம். ஏங்க இவங்கள 4 வார்த்தை அதட்டி பேசி ஆபீஸ்க்கு போக சொல்லுங்க. எம்பி இன்ஜினியர் சார் என்ன சொல்றான் உன் நண்பன்? இவர் ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? சிங்கமா? உன் ஃப்ரெண்டு பாலாவை கேட்டடா. அதான் பாலா சிங்கத்தை பத்தி கேக்குறீங்களா? சிங்கம் இப்ப சைலண்டா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது. வயலினிஸை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆயிட்டு இருக்கு. விட்டா இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க மட்டும் போய் என் தம்பியை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சட்டுன்னு வந்துருங்க. நேத்துல இருந்து இங்க இருக்கீங்க, அவனை நீங்க இன்னும் பார்க்கவே இல்ல. நான் அவனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல, உன்னைய பார்க்க தான் வந்தேன். என்னாச்சு? அக்காவுக்கு என்ன செய்யுது? நெஞ்சு வலிக்குது. ஓஹோ, அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு வரவா? டேய் வாய முடுறா. ஏங்க போங்க, போய் பாலா ஒரு வாட்டி பாத்துட்டு வாங்க. பதிலுக்கு அவன் ஒண்ணு சொல்லுவான், மொத்தத்துல அப்படியே கல கல கலன்னு இருக்கும். டேய் போவீங்களா மாட்டீங்களா? நான் வீட்டுக்கு வேணா போறேன் மலர். இன்ஜினியர் சார், உங்களுக்கும் பாலாவுக்கும் என்னதான் பிரச்சனை? நான் 6 அறிவு இருக்கிற மனுஷங்களோட தான் பழகுவேன், 5 அறிவு இருக்கிற சிங்கத்தோட பழக மாட்டேன்.
அக்கா இந்த இடத்துல இப்போ பெரிய கலவரமே வரும் போல இருக்கே. விபி ஹலோ என்ன நிலா? ஸ்னேகா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க? ஆமா. பாலா எப்படி இருக்காரு? ஹிஸ் ஓகே நவ். பெயின் இருக்குன்னா பட் நார்மலா பேசுறான், மூவ் பண்றான். ஹிஸ் பெட்டர் நவ். ஏதாவது சாப்பிட்டாரா? மார்னிங் ஹாஸ்பிட்டல்ல இட்லி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ சூப் சாப்பிட்டான். ஓகே. அவர் கூட யார் இருக்கா? நாங்க எல்லாரும் இருக்கோம். கூட பாலாவோட அக்காவும் இருக்காங்க. ஓ, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆபீஸ்க்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். நிலா, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு? பாலாவை காப்பாத்தினதுக்காக. ஏன்னா அவன் தான் எங்க உயிர். நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். நோ ப்ராப்ளம், நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். இருக்கட்டும், நான் பாலாவை பார்த்து பேசணும். ஓகே, ப்ளீஸ் கம். பாய். டேய் வாய முடுற. டே எம்பி, நீ சொன்ன மாதிரியே கலவரம் இங்க வரப்போகுது. நிலா பாலாவை பார்க்க இங்க வராளாம். ஐயோ, அவ எவ்வளவு நேரத்துல வரா? ஐயோ இங்க வந்தா ரூல்ஸா பேசிட்டு இருப்பா. வாங்க நம்ம எல்லாரும் போய் கேண்டீன்ல ஹைட் ஆயிருவோம். வாங்க. ஸ்னேகா, நிலாவோட ஃபோன் நம்பர் கொடு. என்னங்க காஷு? நம்பர் சொல்லு. 9845 64 0045. ஹலோ, நான் பாலா அக்கா மலர் பேசுறேன். சொல்லுங்க. நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஆமா. ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரேன். நேர்ல பேசுவோமா? வேண்டாம், போன்லயே பேசலாம். சொல்லுங்க. நீ பண்ண உதவிக்கு உனக்கு எத்தனை வாட்டி வேணா நன்றி சொல்லலாம். நிலா, சொல்லுங்க. பாலாவை ரூமுக்கு மாத்திட்டாங்க. இப்ப நல்லா இருக்கா. லேசா லெக் பெயின் இருக்குன்னு சொன்னா, மத்தபடி ஓகே. 1 வீக்ல டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நிலா, சொல்லுங்க. பாலாவுக்கு செகண்ட் மேரேஜுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிலா, சொல்லுங்க. பாலாவுக்கு செகண்ட் மேரேஜுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் அவன் கல்யாணத்துக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டான். அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. நாங்க எல்லாரும் பெரிய ஷாக்ல இருக்கோம். நிலா, கேட்டுட்டு இருக்கேன். பாலா தனியா கிடந்து தவிக்கிறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இப்ப பாரு, அடிபட்டு வலியில கிடக்குறான். அவன் கூட யாரும் இல்ல. அக்கா தங்கச்சியை விட அவனுக்குன்னு ஒருத்தி. அவன் கூட இந்த சமயத்துல துணையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம். என் தம்பி நேரம் அவனுக்குன்னு அந்த ஒருத்தி இல்ல. அவனை இனி என்னால
தனியா தவிக்க விட முடியாது. அவனுக்குன்னு ஒரு துணை வேணும். இப்ப நாங்க பாத்துருக்கிற பொண்ணு அவன் நிலைமைய ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கா. இப்ப அவன் பக்கத்துல தான் இருக்கா. அவளுக்கு நீதான் பாலாவோட எக்ஸ் வைஃப்னு தெரியாது. ஆனா நீதான் அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணன்னு தெரியும். பாலாவோட கம்பெனி விபியா தான் ஒன்னு அவளுக்கு தெரியும். இப்போ அவ பேரண்ட்ஸ் எல்லாம் பாலாவை பார்க்க வராங்க. அந்த சமயம் நீ ஹாஸ்பிட்டல் வந்தனா ஒன்னு அவங்க எல்லாம் சந்திப்பாங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீதான் அவன் எக்ஸ் வைஃப்னு தெரிய வரும். ஒரே ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்கங்கிற உண்மையை ஏன் சொல்லலன்னு பிரச்சனை வரும். என் தம்பி லைஃப்ல ஒன்னால பிரச்சனை வர வேண்டாம். அதே மாதிரி அவனாலேயும் உனக்கு பிரச்சனை வர வேண்டாம். ரெண்டு பேரும் சட்ட ரீதியா பிரிஞ்சிட்டீங்க. அதே மாதிரி விலகியே இருந்தா எல்லாருக்கும் நல்லது. நிலா, கேக்குதா? நான் பேசினத நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. ரொம்ப தேங்க்ஸ் நிலா. நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை பாலா உனக்கு ஃபோன் பண்ணி பேசினா அவனை அவாய்ட் பண்ணிடு. நீ அவ உயிரை காப்பாத்தி இருக்க, வைஃப்னு ஹாஸ்பிட்டல் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிருக்க. இதெல்லாம் அவனை எமோஷனலா யோசிக்க வைக்கும். உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஃபோன் பண்ணுவான். அப்புறம் நெருக்கமா பேச ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத சிக்கல் வரும். நிலா, பாலா ஃபோன் பண்ணா எடுக்காது. நீ இப்ப காப்பாத்தி இருக்கிற உயிரை நீயே கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடாத. நான் ஃபோன் வைக்கிறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கையெடு. என்னால மேனேஜ் பண்ண முடியும். முடியாது. மேனேஜ் பண்ண முடியும். கையெடு. கையெடுக்க முடியாது. இங்க பாரு, ஏற்கனவே வலி தாங்க முடியல. இதுல நீ வேற இம்சை பண்ணாத, கடுப்பாயிடுவேன். யாராவது நர்ஸ கூப்பிடவா? கூப்பிடு. எந்த நர்ஸ கூப்பிட? குண்டா விரல்ல ஹார்ட்டின் மோதிரம் போட்டிருந்தாளே அவளை கூப்பிடவா? இல்ல உங்களை உரசி உரசி ஊசி போட்டாளே அவளை கூப்பிடவா? யாரா இருந்தாலும் ஓகே. ஊர் பேரு தெரியாத நர்ஸ் யாரா இருந்தாலும் ஓகே. உங்களை தொட்டு தண்ணி தருவாங்க, தோல்ல சாச்சுக்கிட்டு மாத்திரை தருவாங்க. ஆனா நான் தொடக்கூடாது, நான் ஹெல்ப் பண்ண கூடாது, நான் அணைச்சுக்க கூடாது, நான் தலைய கோதி விடக்கூடாது. தலை வலிக்குது. எனக்கு இதயமே உடையிற மாதிரி வலிக்குது. உடனே போய் ஐசியூல அட்மிட் ஆயிடு. நான் ஐசியூ போறேன், நீங்க நர்ஸ கூட சுவிட்சர்லாந்து போய் குத்து டான்ஸ் போடுங்க. நான்சென்ஸ்.
தண்ணி குடிங்க. நர்ஸ், யாரும் வர மாட்டாங்க. ஏன்? எவ்வளவு நர்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உள்ள வரக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கேன். நர்ஸ், எவ்வளவு காலடி எடுத்து வைக்கட்டும். வயலின் பாக்ஸை எடுத்து தலையில அடிச்சு ரத்தம் வர வச்சிடுறேன். அக்கா, அக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ரூமை பொறுத்தவரை இந்த பேஷண்ட்டுக்கு நான் தான் நர்ஸ். தண்ணி குடிக்கிறீங்களா இல்ல டியூட்டி நர்ஸ் கிட்ட போய் பிரச்சனை படுவா? பயத்துல விக்கல் வருது போல. தண்ணி கொடு. தோல்ல சாஞ்சுக்கோங்க. முடியாது. வயலின் பாக்ஸ் எடுத்து கால்ல போட்டுருவேன். தாலாட்டு பாடவா? ஒப்பாரி பாடு. இந்த சிச்சுவேஷனுக்கு டூ இட் தான் கரெக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வரேன். ரெஸ்ட் எடுங்க. பாலா ஃபோன் பண்ணா எடுக்காத. நீ இப்ப காப்பாத்தி இருக்கிற உயிரை நீ கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடாத. நிலா, ஹாய். எப்படி இருக்க? கொஞ்சம் இல்ல, ரொம்ப வலிக்குது. போலீஸ் என்ன சொன்னாங்க? வழக்கம் போல கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாங்க. ஓகே, ரெஸ்ட் எடு. ரொம்ப ஃபோன் பேசாத. கண் முழிச்சு நார்மல் ஆனதும் நான் பேசுற முதல் ஃபோன் கால், பேசுற முதல் ஆளும் நீதான். சரி, எப்போ வர ஹாஸ்பிட்டலுக்கு? ஆஃபீஸ்ல வேலை பிஸியா இருக்கா? அஃப்கோர்ஸ் பிஸியா தான் இருப்ப. முடிஞ்சா வா. யா ஷியோர். நிலா, சொல்லு பாலா. நீ என்னை காப்பாத்தலனா நான் செத்து 12 மணி நேரம் ஆயிருக்கும்ல. ஒருவேளை பாலா உனக்கு ஃபோன் பண்ணி பேசினா அவனை அவாய்ட் பண்ணிடு. பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்காம என்னை காப்பாத்தினதுக்கு உன்னை மறக்க மாட்டேன். ரொம்ப எமோஷனல் ஆகாத. நம்ம கம்பெனி ஸ்டாஃப் யாருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தாலும் நான் ஓடி வந்திருப்பேன்.
பாலாவோட லைஃப்ல நிலாவும் நிலாவோட லைஃப்ல பாலாவும் ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டே தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒருத்தரை அவாய்ட் பண்ணி ஒதுங்கி இருக்கணும்னாலும் முடியல பாரு. அதுதான் விதி. ஒரு நிமிஷம். நான் விதின்னு சொன்னா நீ கிண்டல் பண்ணுவ, ஆனா அதான் நிஜம். இதெல்லாம் இப்போ எதுக்கு பேசுற? தோணுச்சு பேசுறேன். தோன்றதெல்லாம் பேசாத, எந்த பிரயோஜனமும் இல்ல. ரிலாக்ஸா இரு, ரெஸ்ட் எடு, சீக்கிரம் ரெக்கவர் ஆகி ஆஃபீஸ்க்கு வா. லண்டன்ல உன் பொசிஷன் அப்படியே தான் இருக்கு. நீ கியூரான பிறகு ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, போனை வைக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. உன்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாதுல்ல? விலகி இருக்கலாம்னு நினைக்கிறியா? அதுவும் கரெக்ட் தான். 4 பேர் உன்னை கேள்வி கேட்பாங்க, நீ எதுக்கு அவனை போய் காப்பாத்தின? நீ காப்பாத்தினதே பெரிய விஷயம், அதோட நிறுத்திக்க வேண்டியதானே? எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய் பார்க்கறேன்னு வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நீ வர வேண்டாம், நீ வராம இருக்கிறது தான் கரெக்ட். அதுதான் உனக்கும் நல்லது. யூர் ரைட், யூர் ஆல்வேஸ் ரைட். நான் ஒரு 3 வீக்ஸ்ல ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். அப்போ மீட் பண்ணலாம். பாய். பாய்.